ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் ஆன்லைன் கஸ்டமர் தான் நம்மள்ட்ட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்காக இந்த மெட்டீரியல் எல்லாமே நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலா நம்மள கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரின்சஸ் கட்ல தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லி கொரியர் பண்ண சொல்லிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. அவங்க குடுத்துருக்க அளவு ப்ளவுஸ்ல இந்த மாதிரி பட்டி ஒரு பக்கமா பெருசா போயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சப்யாசாச்சி அப்படிங்கிற ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் இந்த மெத்தடு. இதுதான் நம்மகிட்ட கஸ்டமர் வந்து பிரின்சஸ் கட்டு அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட குடுத்துட்டாங்க. இப்போ இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிரின்சஸ் கட்னா ஓகே நம்ம நார்மலா ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனா இந்த சப்யாசாச்சி அப்படிங்கிற ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பேட்டர்ன் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரெடி பண்ற மாதிரி இருக்கும். டைரக்ட்டா நம்ம லைனிங் கிளாத்லயோ அல்லது மெயின் கிளாத்லயோ கட் பண்ண முடியாது. இந்த அளவு ப்ளவுஸ பார்த்த உடனே சொல்லிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்றேன். உங்களுக்கு ஃபிட்டிங் ஓகே அப்படின்னா, மத்த ப்ளவுஸ்லாம் நான் வந்து ஸ்டிச் பண்ணி அனுப்புறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். கஸ்டமரும் ஓகே சொல்லிட்டாங்க. இது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு கட்டிங் மெத்தட் தெரிஞ்சிருந்தாலும், இதுல என்ன பிரச்சனைன்னா, இதுவரைக்கும் நம்ம சைட்ல யாரும் அவ்வளவா இந்த மாரி போட்டது இல்லையா? அதனால இது வந்து அவ்வளவா நான் ஸ்டிச் பண்ணி குடுத்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமருக்காக இத வந்து நான் வந்து ஸ்டிச் பண்றேன். ஸோ, அதனால கொஞ்சம் பயம் இருக்குல்ல. அதனால தான் நான் சொல்ட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட்டு நான் அனுப்புறேன். நீங்க ஓகேன்னா, உங்களுக்கு ஃபிட்டிங் ஓகே அப்டின்னா, நான் வந்து மத்த எல்லாமே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா, ஓகே சொல்ட்டாங்க. நம்மளும் இத வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸ தான் ஸ்டிச் பண்ணி அனுப்பலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணேன். அதுலயும் இந்த கஸ்டமர் வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் அனுப்பியிருந்தாங்க. ஓகேங்களா? அதுல ஒரு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி மெத்தட்ல கட்டிங் போட்டு இருக்கு. இன்னொரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா கிராஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மெத்தட்ல ஒரு ப்ளவுஸ் இருக்கு. அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, எப்படி அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கட்டிங் வந்து எனக்கு இந்த ப்ளவுஸ் மாதிரி வேணும். இந்த சப்யசாச்சி மாடல்ல வேணும். ஆனா, எனக்கு கரெக்ட்டா இருக்கிற ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் எனக்கு கரெக்ட்டா இருக்கு. நான் இப்ப அனுப்பியிருக்கிற இந்த சப்யசாச்சி ப்ளவுஸ் வந்து எனக்கு இப்ப அது ஃபிட்டிங் கரெக்ட்டா இல்ல. ஆனா, இந்த கட்டிங் மெத்தட் வேணும். ஆனா, இந்த தான் அளவு ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் கட் ப்ளவுஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, நம்ம கிராஸ் கட் அதாவது அந்த ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாவே கிராஸ் கட் ப்ளவுஸ் தான். அத வந்து நம்ம மாத்துறோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு அதுவும் டைரக்ட்டா நம்மள்ட்ட பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா, ஓகே. நம்ம ஏதாச்சும் டக்குன்னு மெஷர்மென்ட் எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். ஆனா, இவங்க வந்து வெளியூர்ல இருக்காங்க. இவங்க சின்ன சின்ன அந்த கிராஸ் கட் ப்ளவுஸ்லயும் சின்ன சின்னதா இஷ்யூஸ் சொல்றாங்க. ஷோல்டர் ஃபால் ஆகுது. கொஞ்சம் எனக்கு சைட்ல கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படிங்கிற மாரி சின்ன சின்ன இஷ்யூஸ் சொல்றாங்க. அதனால ஒரு ப்ளவுஸ் தச்சு அனுப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைல்ல. இதுக்கு கட்டிங் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹால்ஃப் டே ஃபுல்லா டைம் எடுத்துச்சு. ஆனா ஸ்டிச்சிங் வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ற மாதிரினா டக்குனு முடிஞ்சுட்டு. அதுல ரொம்ப நேரம் டைம் எடுக்கல. கட்டிங் மட்டும் தான் நம்ம பேட்டர்ன் போட்டு, அத வந்து கம் போட்டு ஒட்டி, அது கொஞ்சம் நெறைய வேலை இருக்கு. அது மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இது கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சுட்டு, பேக் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ப்ளவுஸ்க்குலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். எந்த வித்தியாசமும் கிடையாது. இவங்களோடதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்க விட ஃப்ரண்ட் வந்து பெருசா இருக்கும். அதையும் நம்ம கரெக்ட்டா சைடு ஜாயின் பண்றதுக்குலாம் மேட்ச் ஆகுற மாதிரி அதையும் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தாக்கா ஒரு வித்தியாசமும் தெரியல. அப்படியே நார்மல் ப்ளவுஸ் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி தான் இருக்கு. எந்த வித்தியாசமும் தெரியல. ஆனா உள்பக்கத்துல திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, இது கேமரால கரெக்ட்டா தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். உள்பக்கம் திருப்பி பார்த்தோம்னா, அந்த கட்டு நம்ம போட்டிருக்கிறது கரெக்ட்டா தெரியும். கிட்டத்தட்ட கட்டோரி ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி கிராஸ் பீஸ்ல குடுப்போமோ, கிராஸ் கட்டிங்ல குடுப்போமோ, அந்த மாதிரி அதுலயே இது ஒரு மெத்தட் ஆஃப் கட்டிங்ன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நான் வந்து ஹிந்தி யூடியூப் சேனல்லாம் பார்ப்பேன். அதுல ஸ்டிச்சிங், கட்டிங் வீடியோலாம் பார்த்துட்டே இருக்கும்போது, அதுல வித்தியாசமான கட்டிங், ஸ்டிச்சிங் வீடியோலாம் வரும். ஸோ அந்த டைம்ல நான் ஃப்ரீயா இருக்கிற டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் புதுசா வந்திருக்கா, புது கட்டிங் இருக்கா, அந்த மாரி பார்த்துட்டு இருக்கும்போது, இதுவும் ஒரு நாள் சரி நம்ம இதெல்லாம் கத்துப்போம். எப்படியும் நம்மளுக்கு தேவைப்படுற மாரி இருக்கும். நம்ம பக்கத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணி குடுத்தோம்னா, நமக்கு பக்கத்துல என்னென்ன கட்டிங்லாம் போடுறாங்களோ, அத மட்டும் கத்துக்கிட்டா போதும். ஆனா நம்ம வெளியூர் ஆர்டர்லாம் எடுத்து பண்றோம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லா கட்டிங்கும் நம்ம வந்து தச்சு பழகிக்கணும். அதனாலேயே எனக்காக ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டு வச்சிருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஃபிட்டிங் கரெக்ட்டா தான் இருந்துச்சு. ஸோ அதே மெத்தட் வந்து இப்ப நான் திரும்ப கஸ்டமருக்காக இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனா இத அனுப்பும்போது எனக்கு நெறைய பயம்தான். ஏன்னா இது கரெக்ட்டா இருக்குமா என்னன்னு தெரியல. அளவு ப்ளவுஸும் கரெக்ட்டா இல்ல. அவங்க குடுத்துருக்க கட்டிங்கும் நான் இப்ப தான் புதுசா போடுறேன். ஆளும் உள்ளூர் இல்ல, வெளியூரு. ஸோ இந்த பயத்திலேயே தான் நான் வந்து கொரியரும் பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு. ஆனா ரொம்பவே ஃபிட்டிங் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஓகேன்னு சொல்ட்டாங்க. இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இதுல இன்னொன்னு ஒண்ணு மட்டும் மாத்த சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, பேக் நெக்கோட இறக்கம் வந்து இன்னொரு 1/2 இன்ச் வந்து கீழ இறக்கிக்கோங்க. மத்த எல்லாமே எனக்கு ஓகே. அதுவும் மெயினா ஃப்ரண்ட் பார்ட் வந்து எனக்கு ரொம்பவே ஃபிட்டிங்கா சூப்பரா இருந்துச்சு. அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களும் டெய்லர் தான் போல. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்போ அவங்க டெய்லர் தானா, ஆனா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால இதுவரைக்கும் அவங்க ப்ளவுஸ அவங்களே ஸ்டிச் பண்ணி போட்டுப்பாங்களாம். ஆனா,
இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸ்டிச் பண்றது இல்லையா. சும்மா டெய்லர் இல்லாம நார்மல் ஆளுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி குடுத்தாலே ஏகப்பட்ட குறைலாம் வரும். இதுல நல்லா தைக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு அவங்களே ஸ்டிச் பண்ணி போட்டவங்களுக்கு, இப்ப அடுத்தவங்க அடுத்தவங்க வந்து தச்சு குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லுவாங்க. கண்டிப்பா அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது அப்படிங்கிற நெனப்புல தான் நான் இருந்தேன். என்னென்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாரி. ப்ளவுஸும் அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு கால் பண்றாங்க. எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா கூட, "ஓ நல்லாருக்கு" அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தா கூட பரவால்ல. அவங்க கால் பண்ணிட்டாங்களா, எனக்கு என்னமோ திட்டுவாங்களோ, "என்னம்மா தச்சிருக்க?" அப்படின்னு கேட்டுப்புடுவாங்களோ என்னமோன்ட்டு பயமாயிட்டு, அப்புறம் பயந்துகிட்டே தான் அட்டெண்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் தடவ கால் பண்ணாங்க எடுக்கல. 2வது தடவ கால் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். சரின்ட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்புறம் எனக்கு ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ளவுஸ வந்து நீ சூப்பரா ஸ்டிச் பண்ணியிருக்க. சைடு ஜாயிண்ட் எல்லாமே அதாவது ஸ்டிச் பண்ணது வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. எனக்கு புடிச்சிருந்துச்சு. நீ மத்த ப்ளவுஸ் எல்லாமே நீ வந்து ஸ்டிச் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா தான் நானும் ஸ்டிச் பண்ணுவேன். இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல. கஸ்டமருக்கு அதுவும் இன்னொரு டெய்லருக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி குடுக்குறோம். இன்னொரு ஊர்லேருந்து அனுப்புறாங்க. அது புது மாடலு. அளவு ப்ளவுஸும் கரெக்ட்டா இல்லங்கிறப்போ நெறைய யோசனைகள், நெறைய தப்பா இருக்குமோ அவங்களுக்கு. அங்கேருந்து கொரியர் அனுப்பியிருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் காசு போட்டுருப்பாங்க. அது இல்லாம இப்போ நம்ம இத ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறோம். இதுக்கும் நம்ம ஸ்டிச்சிங் சார்ஜ் கண்டிப்பா வாங்கியிருப்போம். இது இது திரும்ப போறதுக்கு நம்மளுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்திருக்கும். ஸோ இவ்ளோ செலவு பண்ணி, அந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்ட்டா இல்ல அப்டின்னா, அது எப்படி மனசு வலிக்கும்ல. நம்பளுக்கே வலிக்கும்னா அவங்களுக்கு எப்படி வலிக்கும்? ஸோ அதனால தான் சரி கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலயும் இருந்தேன். அதே சமயம் பயமும் இருந்துச்சு. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இந்த ப்ளவுஸ வந்து நம்ம ரெடி பண்ணி குடுத்துட்டோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இத திரும்ப திரும்பலாம் போட்டு கட் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ட் பேப்பர்ல கட் பண்ணி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பேட்டர்னையும் நான் வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இது இந்த ஃபிட்டிங் ஓகே அப்படின்னு அவங்க சொல்ட்டாங்கன்னா, அதையே மேல போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிற மாரி ரெடி பண்ணிட்டேன். இப்ப அடுத்ததா ஃபர்ஸ்ட்டு எல்லோ கலர் சாரி ஒண்ணு இருந்துச்சு. அதுதான் எனக்கு நெக்ஸ்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 ப்ளவுஸ் இப்போ ஸ்டிச் பண்ணி அனுப்புமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த சாரி கன்ஃபார்மா வேணும்னு சொல்ட்டாங்க. இதுல வந்து இந்த ரெட் கலர்ல, பிங்க் கலர்ல மாறி மாறி என்ன இருந்துச்சுன்னா, ஒரு டிசைன்லாம் இருந்துச்சு. அந்த சாரீல ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிளெயினா இருந்துச்சு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பைப்பிங் வச்சு கேட்டிருந்தாங்க. அவங்க லேஸ் ஒர்க் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த மாடலுக்குலாம் வந்து லேஸ் ஒர்க் பண்ணா அவ்வளவா நல்லா இருக்காதுல்ல. அதனால நான் பைப்பிங் வச்சு குடுக்குறேன். கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். அவங்களும் பைப்பிங்க்கு ஓகே சொல்லிட்டாங்க. இன்விசிபிள் பைப்பிங் தான். எனக்கு இதுக்கு வீடியோ எடுக்க டைம் இல்ல. ஏன்னா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா கேட்டதால ஹரிபரியா ஒர்க் பண்ணி நம்ம சென்ட் பண்ற மாரி ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் தைக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பேட்டர்ன் போடணும், ஸ்டிச் பண்ணணும் அந்த மாதிரி. ஆனா 2வது ப்ளவுஸ்க்குலாம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு, ஸோ கடகடன்னு ஸ்டிச் பண்ணி அனுப்பியாச்சு. கண்டிப்பா இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ குடுப்பாங்க. ரிவ்யூ குடுத்தாங்க அப்டின்னா, நான் ஷார்ட்ஸ்ல அப்படி இல்லன்னா நெக்ஸ்ட் வீடியோல வந்து அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ அடுத்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். கொரியர்லாம் அனுப்பிட்டு வந்து ஒரு 10 மணி போல தான் இத வந்து ஸ்டார்ட் பண்றேன். நைட் ஒர்க்கு. விடிய காலைல ஒரு 6 மணி போல கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்காட்ட நான் மெட்டீரியல் வாங்குவேன். லைனிங் மெட்டீரியல்லாம் வாங்குவேன். ஸோ அவங்கள்ட்ட ஸ்டிச் பண்றதுக்காக குடுத்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கு டைம் இல்ல அப்படிங்கிறதுனால, என்ட்ட குடுத்து "நீ ஸ்டிச் பண்ணி குடு" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இத கொஞ்சம் அர்ஜென்ட்டா நம்ம வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 46 கிட்ட இருக்கும். பெரிய ப்ளவுஸ் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். லேஸு, நாட்டு, பீட்டு எல்லாமே வந்து அவங்களே குடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா, அவங்க தானே கடை வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்களே நம்மள்ட்ட எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாங்க. நம்ம ஸ்டிச் பண்ணி மட்டும் குடுக்குற வேலை இருக்கு. அவங்க என்னென்ன மெட்டீரியல்லாம் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க மாடலுமே சொல்லிட்டாங்க. இந்த மாரி தான் வேணும் அப்படிங்கிற மாரி. கொஞ்சம் முக்கோணமா பஃப் வந்து வைப்போம் பார்த்தீங்களா? முக்கோணம் கீழ இருக்கிற மாரி இருக்கும்ல, கையில வைப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாடல் தான் கேட்டிருந்தாங்க. அந்த கோல்டன் கலர் கிளாத்த வந்து பஃப்க்கு வச்சுட்டு, இந்த வாடாமல்லி கலர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ப்ளவுஸ் பிட்டு. அந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லா ஒரே கலர்ல இருக்கணும். இந்த பேட்ச் ஒர்க் வந்து அங்கங்க பேக் சைடுல 3 இடத்துல பேட்ச் ஒர்க் வைக்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாட் வைக்க சொல்லியிருந்தாங்க. லேஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம வந்து இப்போ நைட்டுக்குள்ள முடிச்சுட்டு நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தூங்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.